ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அவல் லட்டு தான். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் காட்டியிருக்கேன். முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஒரு கடாயில் 2 கப்பு அவல், கெட்டி அவளோ நைஸ் அவளோ எது வேணால் எடுத்துக்கலாம். அதை வெறும் கடாயில் அதை நீங்கள் வறுத்துக்கிறீங்க. கை பொறுக்கிற சூடில் அதை நல்லா வறுத்துக்கிறீங்க. எப்படி தெரியும்னா இது மாதிரி உடஞ்சிடும். ஸோ அப்போ அது நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை வறுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். ஏன்னா அந்த ஈரப்பதம் போகணும், அதுக்காக நல்லா வறுத்துக்கிறோம். இதையும் வறுத்துட்டு ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக இதை எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறின உடனே ஃபஸ்ட்டு அந்த வறுத்த அவலோட ஒரு 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கிறோம். பாருங்கள், பொடி ஆயிடுச்சு. இப்போ பாதாம், வறுத்த வேர்க்கடலை 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை இப்போ தான் ஏலக்காவை போடுறேன். ஸோ போட்டு இப்போ அதையும் நல்லா அதோடு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி ஆயிடுச்சு. இப்போ வறுத்த தேங்காயும் ஏற்கனவே பொடி பண்ணி வச்ச அவளோட சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நல்லா நரநரன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 கப்பு வெல்லம் போட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை நல்லா கரைய விடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி இன்னொரு கடாயில் இதை நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், பொடி பண்ணி வச்ச இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம போடுறோம். போட்டு நல்லா கிளறோம். இது ஒட்டாத பதம் வரும், இந்த உருண்டை பிடிக்கிற பதம் வரும். நல்லா கிளறணும். எனக்கு நான் 1 கப் அவல் எடுத்தேன் இல்லையா, அதுக்கு எனக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த ஒட்டாத பதம் வந்துருச்சு. நான் இன்க்ரீடியன்ஸில் மில்க் பவுடர் காட்டியிருக்க மாட்டேன். பட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கிறீங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக அவளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா ஒட்டாத பதம் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஆற விட்டுடுறோம். ஆற விட்டுட்டு இது உருண்டையாக பிடிக்க போகிறோம். முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கு. அதுக்கு எதுக்குன்னா இந்த உருண்டை பிடிச்சிட்டு நடுவில் டெக்கரேஷனுக்கு வைக்கலான்ட்டு. பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 20 உருண்டை வந்துச்சு 1 கப்பு அவலுக்கு, 2 கப் அவலுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா டெக்கரேஷனாக நல்லாயிருக்கும். சுவையான அவல் லட்டு ரெடி.